ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும், வாப்பனே, வாணர்குலத்து வல்லத்தரகன் தானே என்றார். ஆம் சோதிடரே, ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, ஜோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி, ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும். போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையோ? அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையா? உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா? ஆமாம் ஆமாம், உம்முடைய சோதிடம் பலிக்கத்தான் செய்தது. அப்படி சொல்லு. எந்த விதத்தில் பலித்தது அப்பனே? நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது. நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும், நடக்காவிட்டால் நடக்காது என்றீர். அந்தப்படியே நடந்தது. நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு. என்னை கண்ட உடனேயே ஓட்டம் பிடித்து ஓடிற்று. தம்பி, நீ பெரிய வேடிக்கைக்காரனாயிருக்கிறாய். உண்மையான வார்த்தை. நான் வேடிக்கைக்காரன்தான், அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன். இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்து விட்டு வர வேண்டும். அப்படி செய்யலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் உம்முடைய சீடனை வீட்டு வாசலில் காணவில்லை. கோப மூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளே கொண்டு வந்து விட்டேன். உம்முடைய சீடன் எங்கே சோதிடரே? போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே நினைவில் இருக்கிறது. இன்றைக்கு ஐப்பசி அம்மாவாசை அல்லவா? அதற்காக அவன் கொள்ளிடக்கரைக்கு போயிருப்பான். அமாவாசைக்கும் கொள்ளிடக்கரைக்கும் என்ன சம்பந்தம்? கொள்ளிடக்கரையில் காலாமுகர்களின் மகா சங்கம் இன்று நடைபெறுகிறது. என் சீடன் காலாமுகத்தைச் சேர்ந்தவன். சோதிடரே, நான் சைவ மதத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். விட்டுவிட்டு உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி இருக்கிறாரே, திருமலையை சொல்லுகிறாயாக்கும்? ஆம், அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகிவிடலாம் என்று உத்தேசிக்கிறேன். அது ஏன் அப்படி? காலாமுகச் சைவர்கள் சிலரை பார்த்தேன். இங்கே வருகிற வழியிலே கூட பார்த்தேன். அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டை ஓடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. தம்பி, இத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டை ஓடுகளைக் கண்டு என்ன பயம்? பயம் ஒன்றுமில்லை, அருவருப்புத்தான். போர்க்களத்தில் பகைவர்களை கொல்வதற்கும் மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக்கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய எஜமானர் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா? அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியால் அவ்விதம் செய்தார். அதற்காக பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார். அவர் கூட மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்கொள்ளவில்லையே, கையிலும் எடுத்துக்கொண்டு திரியவில்லையே. காலாமுகர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள்? வாழ்க்கை அனித்தியம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். நீயும் நானும் திருநூறு பூசிக்கொள்கிறோமே, அது மட்டும் என்ன? இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல, ஒரு நாள் சாம்பலாகப் போகிறது என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காகத்தானே திருநீர் பூசிக்கொள்கிறோம். மனித தேகம் மனித்தியம் என்பது சரிதான். இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும். சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே? பரமசிவன் ஏன் கையில் மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார்? தம்பி, சிவபெருமானுடைய கையில் உள்ள மண்டை ஓடு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவத்தை வென்றால்
ஆனந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுகிறது. சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டுடன் ஆனந்த நடனம் செய்கிறார் அல்லவா? மண்டை ஓடு எப்படி ஆணவத்தை குறிக்கும்? எனக்கு தெரியவில்லையே. உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி. மண்டை ஓடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள். பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள். நான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள். சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார். என்னுடைய சிரசை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார். மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்காக பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் உருக்கொண்டு வானத்தில் பறந்து சென்றார். திருமால் திரும்பி வந்து சிவனுடைய அடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்துவிட்டதாக பொய் சொன்னார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார். ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்திற்கு சின்னமாயிற்று. வந்தியத்தேவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல இடியிடி என்று சிரித்தான். என்னத்தை கண்டு இப்படி சிரிக்கிறே தம்பி? ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை. ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால் சிரித்தேன். அது என்ன விஷயம்? ரகசியம் ஒன்றுமில்லையே. ரகசியம் என்ன? பிரம்மாவை தண்டித்தது போல என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்தபட்சம் 10,000 தலையாவது எனக்கு இருந்தால்தான் சரி கட்டி வரும். அதை எண்ணித்தான் சிரித்தேன். அத்தனை பொய்கள் சொல்லுகிறார்க்கும். ஆம் சோதிடரே, அது என் ஜாதக விசேஷம் போல இருக்கிறது. பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையே சொல்வதென்று தீர்மானித்திருந்தேன். ஒரு தடவை ஒரு முக்கியமான உண்மையையும் சொன்னேன். அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள். ஒருவரும் நம்பவில்லை. ஆம் தம்பி, காலம் அப்படி கெட்டு போய்விட்டது. இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை. உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள்? உம்முடைய சோதிடத்தின் கதியும் அப்படித்தானாக்கும். சோதிடரே, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா? வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா? சொன்னேன். அதனால் என்ன? அவரை பற்றிய செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா? கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாடு நகரமெல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது. துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கிவிட்டதென்று நீர் கேள்விப்பட்டதுண்டா? துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்காதே. ஆனால் அந்த நிலைகுலையா நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம் மறைக்கலாம் அல்லவா? இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன. இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாது. அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமே. அப்படியா சொல்லுகிறீர்? பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குதித்தாய் என்று பேச்சாயிருக்கிறது. தெரிந்திருந்தால் உனக்கல்லவா தெரிந்திருக்க வேண்டும். உன்னை கேட்கலாம் என்று எண்ணியிருந்தேன். வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பி, சோதிடரே, வால் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வினவினான். மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது. இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான். தூமகேட்டுவினால் விபத்து ஏதும் ஏற்படுவதாயிருந்தால் அதிசீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும். கடவுளே, ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னவோ என்றார் சோதிடர். வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்குமிங்கும் பாய்ந்தது. தஞ்சையில் பாரிசவாயு பீடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும், நாகைப்பட்டணத்தில் நடுக்கு சுரம் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும், கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்கப் போகும் ஆதித்த கரிகாலரும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாகி இருக்கும் மதுராந்தகரும், கையில் கொலை வாளை வைத்துக்கொண்டு கொஞ்சும் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஜோதிடரே, ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கென்னத்திற்கு? நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும்? அது சொல்லுங்கள். முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறதப்பனே. எத்தனையோ விபத்துக்கள் உனக்கு வரும். அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும் என்றார் சோதிடர். இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான். ஏனென்றால் அந்தச் சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன்
பெண்களின் குரல்களும் கேட்டன. இருவரும் வாசற்புறத்தை நோக்கினார்கள். மறுநிமிடம் வானதி தேவியும் அவளுடைய பாங்கியும் உள்ளே வந்தார்கள். வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன், தேவி மன்னிக்க வேண்டும். தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்ற கொடும்பாளூர் இளவரசியின் தீனமான குரல் வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குதிரை மேலிருந்து வந்தியத்தேவன் பார்த்த பல்லக்குல வானதி இருந்தது தெரிஞ்சு போயிட்டது. இருந்தாலும் சோதிடர் வீட்டுக்குள்ள அவ வந்ததும் தனக்கே உரிய நகைச்சுவையுடன், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். பூங்குழலியின் காரணமா அவ மேல வந்தியத்தேவன் கோபம் கொண்டிருந்தான் அல்லவா? சூதுவாது அறியாத வானதிக்கு இதுவே வருத்தம் தந்துடுச்சு. அவளுடைய இனிய சுபாவத்தை பார்த்திருக்கிற வந்தியத்தேவனும் தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உணர்றான். இலங்கைக்கு போக வந்தியத்தேவன் ஆயத்தமாயிருந்த போது குந்தவையும் இந்த பெண்ணும் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு ரெண்டையும் அப்படியே சொல்லிடுறேன்னு சொன்னது நினைவிருக்கும். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொன்னதா மட்டும் மாத்திட வேண்டாம்னு வானதி ஒரு குழந்தைய போல கேட்டுக்கிட்டது இப்ப அவன் நினைவுக்கு வந்தது போலும். சில தொடர்களை பற்றி விரிவாக பார்ப்போம். ஐப்பசி அமாவாசை. சூரியனை மையமாக கொண்டு எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகின்றன அல்லவா? சந்திரன் பூமியும் சுற்றி வர்றதுனால பூமியை பொறுத்தவரை வளர்பிறை தேய்பிறை என்கிற பார்வை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணிப்பு வசதிக்காக வானவியல் ஏற்படுத்திக்கிட்ட ராசி சக்கரத்தில் ஒன்று துலாம். ஐப்பசியில சூரியன் 30 பாகைகள் கொண்ட இந்த வீட்டில் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. இதே துலா ராசியில சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல, அதாவது அந்த கோணத்துல உள்ளதாக கொள்ளப்படுற நட்சத்திரத்துல சந்திரன் வரும்போது பூமியில் இருப்பவங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. சுவாதி, விஷாகம் இந்த நட்சத்திரங்கள்ல இது பெரும்பாலும் நிகழும். அரிதாக சித்திரை நட்சத்திரத்திலும் நிகழ்வதுண்டு. ஐப்பசி அமாவாசை இதுதான். அனித்தியம். நித்தியம் நிலையானது, அனித்தியம் நிலை அற்றது. அ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. தர்மம் அதர்மம் ஆவது போல. ஆணவம் உயிரின் அறிவை மறைச்சு அறியாமையை தருவது. நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமகாரம் ரெண்டையும் உருவாக்கி பற்றை ஏற்படுத்தி பிறவி சுழற்சியில தள்ளுவது இதன் வேலை. வெளியில இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யார் சொல்ல போறாங்க? நேரமானாலும் இங்க கொஞ்ச நேரம் இருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆழ்வார்க்கடியானுக்கு ஈடு கொடுக்க உதவுமே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.